Dear friends, வணக்கம். நான் கோல்ட் சேனல்லேருந்து பேசுகிறேன். எதை பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? யூடியூப் தான். யூடியூப்னாவே கோல்டன் டியூப் அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் எல்லா மக்களும் இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் த வேர்ல்ட் யூடியூப் யூஸ் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. எல்லாருக்குமே யூடியூப்பில் வரணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஏன்னா யூடியூப்பில் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களுடைய எண்ணங்களை சொல்கிறதுக்கும் அவங்களுடைய திறமைகளை பறைசாற்றுறதுக்குமான ஒரு இடம் அப்படின்னு, ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் யூடியூப்பில் நிறைய பேர் பங்கு பெறுறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. நீங்களும் யூடியூப் போடணும், சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கா? வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கண்டென்ட் தெரியுமோ, உங்களுடைய திறமை என்னவோ அதை போடுங்க. எதை வேணால் போடலாம், ஆனால் நல்லதை மட்டும் போடுங்க. உங்களுக்கு 18 வயது நிரம்பி இருக்கணும். யூடியூப் கைட்லைன்ஸ் இருக்குது, அதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் நல்ல முடிவு எடுத்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கான டிப்ஸு கொடுக்கறதுக்கு நிறைய டெக் சேனல்ஸ் இருக்குது, பார்த்து முடிவெடுங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. அதனால்தான் நான் இந்த கோல்டுங்கிற என்னுடைய சேனலில் உங்களுக்கு இதை பற்றி போடுறேன். யூடியூப் ஒரு மக்களுக்கான ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நீங்களும் உங்களுடைய திறமைகளை காட்டுங்க, நிறையா பாருங்கள். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க. மறுபடியும் நான் சொல்கிறது என்னன்னா, இப்போ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு ஒரு கோல்டன் பீரியட் ஞாபகம் வருது. என்னன்னு சொல்லட்டுமா? நீங்கள் 70-75 இருந்தவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும். முதல்ல இதில் நிறைய வர்றது சினிமா செய்திகள் தான். சினிமாவை பற்றி தான் நிறைய யூடியூபர்ஸ் போடுறாங்க, பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஒரு மாஸ் மீடியா சினிமா தான். சினிமான்னு சொல்லும்போதே 70, 72, 73 ஒரு சினிமா எனக்கு ஞாபகம் வருது. அது ஒரு ஹிந்தி ஃபிலிம், ஆராதனா அப்படின்னு. அப்போ இருந்தவங்க பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்க்கணுன்னா யூடியூப்பில் போய் பாருங்கள். அருமையான ஒரு ஃபிலிம். ராஜேஷ் கண்ணா, ஷர்மிளா டாகூர் பேரா நடித்த படம். அருமையான இசை. இப்போல்லாம் பேன் இண்டியான்னு போடுறாங்க இல்லையா? அப்போவே அது பேன் இண்டியாவான ஒரு திரைப்படம். இந்தியா முழுக்க அப்படியே ஒரு பொங்கி ஒரு கோல்டன் அலர்ட்டை கொடுத்தது அந்த படம். இந்த இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்ன ராஜேஷ் கண்ணா நடித்த படம். பாருங்கள், அதில் ஒரு பாட்டெல்லாம் வரும் பாருங்கள், அழகான பாடல்கள். முதல்ல எடுத்ததும் ஒரு பாட்டு வரும், அழகாக இருக்கும். 2 பேருமே இப்போ இந்த கதையும் அதை கொண்டு போன விதமும் அந்த டைரக்ஷனும் எல்லாமே ரொம்ப அழகான படம் அந்த ஆராதனா. போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு இருக்கோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட்.
கண்டென்ட் உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத நல்லா மேனேஜ் பண்ணிக்கங்க. கண்டென்ட் தான் முக்கியம். இப்போ நிறைய பேர் ஒரு கண்டென்ட்டுமே இல்லாமல் சும்மாவே வளவளான்னு பேசிகிட்டே போடுறாங்க. அந்த யூடியூப் சேனலையும் எல்லாரும் பார்க்குறாங்க. முதல்ல நாம் பார்க்கறது எடுத்துக்கிறது சினிமா தான் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட். உலகம் பூரா இருக்கிற வியூவர்ஸ் சினிமாவை தான் ரொம்ப பார்க்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு சில சீன்ஸ், ஒரு செகண்ட் 10 செகண்ட் அந்த மாதிரி நான் போடுறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். நீங்கள் 18 வயது நிரம்பியவராக இருந்தால் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன். இப்போ 4 வயசு குழந்தை கூட ஃபோனை நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சு முதல்ல ஒரு கூகுள் அக்கௌண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் கேட்டிருக்கிற பர்டிகுலர்ஸை கொடுங்க. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஃபோனை நோண்டிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜனங்க தானே. அதனால் நீங்கள் முதல்ல கூகுள் அக்கௌண்ட் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இப்போது ஆராதனாவில் ஒரு சாங் பார்க்கலாமா?